வணக்கம். சென்னை மேயர் பிரியா அவர்களது சொத்துக்கள் முடக்கப்படுகிறதா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சென்னை மேயர் பிரியா அவர்கள் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடியக்கூடிய நிலையில் இதுவரைக்கும் அவரது சொத்துக்களை சட்டப்படி அவர் வெளிக்கொண்டு காட்டவில்லை. சொத்துக்களை ஒவ்வொரு நிதியாண்டிலும் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது சட்டம். மேயராக பதவியேற்று கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்று வரைக்கும் அவரால் எந்த ஒரு நிதிநிலை அறிக்கையின் பொழுது அவரது குடும்ப சொத்துக்களை வெளிக்கொண்டு வரவில்லை. அவர் பதவியேற்பதற்கு முன்பாக அந்த தேர்தல் ஒட்டுமொத்தமான விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவரது முதல் சொத்து என்பது 10 லட்சம் தான் என்பதும், அவருக்கு எந்த ஒரு கடனும் கிடையாது என்றும் அந்த தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருந்தார் மேயர் பிரியா அவர்கள். ஆனால் பதவியேற்று வெற்றியடைந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்று வரைக்கும் மேயர் பிரியா அவர்கள் சொத்துக்களை வெளிக்கொண்டு ஒவ்வொரு நிதியாண்டிலும் காட்டாதது ஏன்? சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக மேயர் பிரியா அவர்கள் செயல்படுகிறாரா என்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின்படி பதவிக்கு வந்து 90 நாட்களுக்குள் அதன் பிறகு ஒவ்வொரு நிதியாண்டு முடிவிலும் மார்ச் 31ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் மேயர் மற்றும் கவுன்சிலர்கள் தங்களது சொத்து மற்றும் கடன் விவரங்களை மாநகராட்சியில் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது சட்டம். ஆனால் ஒட்டுமொத்தமாக தகவல் அறியும் உரிமை சட்டம் RTIயின் கீழ் வெளியான பதிலில் மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் 157 கவுன்சிலர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக தங்களது சொத்து விவரங்களை மாநகராட்சிக்கு முறைப்படி சமர்ப்பிக்கவில்லை என்ற அதிர்ச்சியான தகவலும் வெளியாகியுள்ளது. பதவிக்கு வருவதற்கு முன்பாக 10 லட்சம் சொத்துக்கள் இருந்ததாக காட்டப்பட்டது. ஆனால் சென்னை மழைநீர் வடிகாலின் பொழுது 4200 கோடி முறைகேடு நடந்திருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் பேசப்படுகிறது. இதில் மேயர் பிரியா அவர்களது சொத்துக்கள் வெளியிட்டால் ஒட்டுமொத்தமாக 10 லட்சம் என்பது பல 100 கோடி சொத்துக்கள் உயர்ந்துவிட்டால் அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறிவிடும் என்ற காரணத்தினால் வெளியிடாமல் இருக்கிறாரா? அல்லது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் எப்படியும் நாம் சமாளித்து விடலாம், அடுத்த ஓராண்டை எப்படியும் இதன் மூலம் நாம் சம்பாதித்து விடலாம் என்று மனதில் வைத்திருந்தார். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் பயத்தில் 21 நாட்கள் விடுமுறை எடுத்தார். மேலும் பதவிக்கு வந்த முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு ஒரு வாழ்த்துக்கள் கூட செய்திகளை வெளியிடவில்லை, நேரடியாகவும் சந்திக்கவில்லை. தனிப்பட்ட கோபத்தை மாநகராட்சியின் மக்களுக்கு எதிராகவே தற்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் மேயர் பிரியா அவர்கள் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை தமிழக அரசு தற்பொழுது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றது. மேலும் மேயர் பிரியா அவர்களது சொத்துக்கள் கடந்த 4 ஆண்டுகளாக சட்டத்திட்டத்தின்படி அவர் வெளிக்கொண்டு வராத காரணத்தினால் அவரது சொத்துக்களை முடக்குவதற்கு கூட மாநகராட்சிக்கு அதிகாரங்கள் இருக்கிறதா என்று வழக்கறிஞர்களை வைத்து ஆலோசனையும் ஒரு பக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. 4200 கோடி சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு முறைகேடு மேயர் பிரியா அவர்கள், சேகர்பாபு உள்ளிட்டவர்கள் தான் செய்துள்ளனர். மேயர் பிரியா அவர்களது சொத்து பட்டியல்கள், கடன்கள் பற்றி முழுமையான விவரங்களை தாக்கல் செய்தால் மட்டும்தான் உண்மைத்தன்மை தெரிய வரும் என்று பல்வேறு சமூக ஆர்வலர்களும் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்றால் அது ஊழல் ஆட்சிதான் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமைந்திருப்பது மேயர் பிரியா அவர்கள்தான். ஏனென்றால் எம்எல்ஏவாக எம்பியாக திமுக தனது அதிகாரத்தை பயன்படுத்தியதை விட கவுன்சிலர் மற்றும் மேயர் உள்ளாட்சி தேர்தலில்தான் அதிகமாக தனது ஆதிக்கத்தை திமுக செலுத்தி வந்தது. ஆனால் 2026க்கு பிறகு நடைபெற்ற சட்டசபை தேர்தல் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக தோல்வியை தழுவும் என்று தற்பொழுதே சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பித்து விட்டார்கள்.
இதற்கு காரணம் மேயர் பிரியா போன்ற திமுகவை சார்ந்த கவுன்சிலர்கள், மேயர்கள் மக்களின் வரி பணத்தை தங்களது சொந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் தான் முக்கியமான காரணம் என்று தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் ஆர்.எஸ். பாரதி திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் திமுக தாவேகாவிடம் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயர் கூட தாவேகா வெற்றி பெறாது, அப்படி ஒரு மேயராவது தாவேகாவில் உருவெடுத்து விட்டால் எனது ஒரு பக்கம் மீசையை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று ஆர்.எஸ். பாரதி அவர்களும் தெரிவித்திருந்தார். இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேயர் பிரியா அவர்களால் பல்வேறு சிக்கல்கள் தற்பொழுது உருவாகியுள்ளது. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தனது சுயநலத்திற்காக பயன்படுத்துவதால் தற்பொழுது மேயர் அதிகாரத்தில் இருந்து அவர் பல்வேறு தனிப்பட்ட காரணத்திற்காக அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் 15 நாட்களுக்குள் அவரது சொத்து பட்டியல்களை வெளியிடவில்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு கூட நாங்கள் தயங்க மாட்டோம் என்று மாநகராட்சி ஆணையம் தெரிவித்திருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேயர் பிரியா அவர்கள் சொத்து பட்டியல்கள் மறைக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று பலரிடம் நாம் கேட்டறிந்த பொழுது, சென்னை மழைநீர் வடிகாலில் சுமார் 4200 கோடி மிக மோசமான முறையில் முறைகேடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடியது மேயர் பிரியா அவர்கள்தான் என்ற கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின்படி பதவிக்கு வந்து 90 நாட்களுக்குள் அவர்களது சொத்து பட்டியல்களை வெளியிட வேண்டும். ஆனால் மேயர் பிரியா அவர்கள் தற்பொழுது வரை வெளியிடவில்லை. ஆளும் கட்சியில் தங்கள்தான் இருக்கிறோம் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு மேயர் பிரியா அவர்கள் இவ்வாறு செய்துவது நிச்சயம் ஏற்புடையது அல்ல என்பதை நம்மால் பார்க்க முடியும். மேலும் சமீபத்தில் கூட பள்ளி திறப்பு விழாவில் கிட்டத்தட்ட தாவேகாவின் எம்எல்ஏ பல்லவி அவர்களை அவமரியாதை செலுத்தும் விதமாக நடந்திருப்பதும், அதை புரோட்டோகால் விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் நான் செய்தேன் என்று மேயர் பிரியா அவர்கள் பேசியிருப்பதும் பல்வேறு சர்ச்சைகளை அங்கு ஏற்படுத்தியுள்ளது. குத்துவிளக்கை ஏற்றுவதில் என்ன புரோட்டோகால் இருக்கிறது? அங்கு சமரசமாக மனித இயல்பாக அவர்கள் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அதை பெரிதாக பேசி அல்லது நான் மறந்துவிட்டேன் மன்னித்து விடுங்கள் என்று ஒரு வார்த்தையில் முடித்திருக்கலாம். ஆனால் புரோட்டோகால் என்று விதிமுறைகளை பற்றி பேசியதால் அவர் செய்த பல்வேறு தவறுகளை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் மேயர் பிரியா அவர்களை தற்பொழுது சர்ச்சைக்குரிய நபராக மாற்றியுள்ளது தமிழக ஒட்டுமொத்த செய்தி ஊடகங்கள். தற்பொழுது திமுக உள்ளாட்சி தேர்தலிலும் பல தேர்தல்களில் வெற்றியடைந்து வெற்றிக்கனியை சுவித்த திமுக தற்பொழுது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ளாட்சி தேர்தலிலும் தோல்வியை தழுவும் என்று கூறுவது சரியா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.